இந்த மந்திராசனத்துடைய முடிவில் தான் நாம் பிரார்த்திப்பது. எம்பெருமானிடத்திலே இந்த திருவாரதனம், தொடர்ந்து திருமஞ்சனம், இதெல்லாமே ஆச்சாரியனுடைய திருக்கைகளாக நான் இருந்து கொண்டு பண்ணுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு அந்த எம்பெருமானத்தை அனுமதி வாங்கி கொண்டு எல்லாம் பண்ணுவது. அடுத்தது ஸ்நானாசனம். இப்போ ஸ்நானாசனம் சமர்ப்பிக்கிறதுக்கு அதே போல் கையில் திருத்துழாயை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருத்துழாயை எடுத்துக்கொண்டு எம்பெருமானிடத்தில் இந்த ஸ்நானாசனம் கண்டருள வேணும். இப்போ இதில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுபவர்களும் உண்டு, ஸ்நானாசனம் சமர்ப்பயாமி அப்படி சொல்பவர்களும் உண்டு. இல்லைன்னா ஸ்நானாசனம் கண்டருள வேணும் அப்படி சொல்பவர்களும் உண்டு. இதே போல தான் இப்போ அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம்னு நாம் சொல்கிறோம். அர்க்கியம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்வதும் உண்டு. இல்லை தமிழ்லேயே திருக்கை விளக்கி அருளேல், திருவடிகள் விளக்கி அருளேல், திருப்பவளத்துக்கு தீர்த்தம் கண்டருளேல் அப்படி சொல்வதும் உண்டு. அவரவர்கள் சம்ஸ்கிருதத்தை சொல்லுபவர்கள் சம்ஸ்கிருதத்தை சொல்லலாம், தமிழில் சொல்பவர்கள் தமிழில் சொல்லலாம். இதெல்லாம் நம்முடைய கிரக திருவாரதனத்தில் நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் உண்டு. எப்படி அவரவர்கள் பழகியிருக்கோ அப்படி எம்பெருமானிடத்தில் பண்ணலாம்.